ஹலோ கைஸ், இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெச் டு கன்ஸ்ட்ரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சேம் தான், நான் வந்து ஒரு கியூப் வந்து அப்புறம் ஒரு ஸ்பேர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த கியூபை செலக்ட் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின் டேப் போயிட்டு இதில் வந்து ஸ்ட்ரெச் டுன்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின் இருக்கும். இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வழக்கம் போல என்னோட டார்கெட் வந்து நான் ஸ்பேரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்பேரை வந்து நான் வந்து மூவ் பண்ணேன்னா எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும், நான் வந்து ஸ்பேரை வந்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணாலும் எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஆக்சிஸ் வைஸும் லாக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ் இருக்கு, நான் வந்து எக்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி எக்ஸில் மட்டும் எனக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சிஸ் வைஸும் நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் வந்து எந்த டைரக்ஷனில் வந்து மூவ் பண்ணாலும் உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச் டு கன்ஸ்ட்ரெயின் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.